Hi students, today we will see about the unit 7 heat continuation. Change of state. இப்போ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் என்ன, ஒரு சப்ஸ்டன்ஸு ஒரு நிலையில் மற்றொரு நிலைக்கு மாறுறது தான் என்னன்னு சொல்கிறோம், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபிசிக்கல் ஸ்டேட் டு அனதர் அட் ஏ டெஃபினைட் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸு அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் வெளி தோற்றத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வெப்பநிலையில் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுறது தான் என்னன்னு சொல்கிறோம், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் இன் லிக்விட் ஸ்டேட் அட் நார்மல் டெம்பரேச்சர். இப்போ வாட்டர் மாலிகுல் எல்லாமே எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்குது. when water is heated to 100 degrees Celsius it becomes steam which is a gaseous state of matter. இப்போ நம்ம வாட்டரை ஹீட் பண்ணுறோம் ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கு, அது என்னவா மாறுது, ஸ்ட்ரீம் வாட்டர் வேப்பராக மாறுது. அதை என்னன்னு சொல்லி சொல்கிறோம், gaseous state of matter அப்படின்னு சொல்கிறோம். ஆன் ரெடியூசிங் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்ட்ரீம் இட் பிகம்ஸ் வாட்டர் again. அப்போ திரும்ப நம்ம அதோடைய டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்ட்ரீம் திரும்ப எகெயின் என்னவா வந்துடுது, நம்மளுக்கு வாட்டராக வந்துடுது. இஃப் யூ ரெடியூஸ் த டெம்பரேச்சர் ஃபர்தர்ஸ் டு 0 டிகிரி செல்சியஸ் இட் பிகம்ஸ் ஐஸ் விச் இஸ் எ சாலிட் ஸ்டேட் ஆஃப் வாட்டர். இன்னும் நம்ம ஃபர்தராக அதை ரெடியூஸ் பண்ணுறோம், அதோடைய டெம்பரேச்சரை 0 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்னவா மாறிடுது, ஐஸாக மாறிடுது. அதுதான் என்னது, வாட்டருடைய சாலிட் ஸ்டேட். ஐஸ் ஆன் ஹீட்டிங் பிகம்ஸ் வாட்டர் எகெயின். ஐஸை திரும்ப ஹீட் பண்ணோன்னா என்னவா மாறும், வாட்டராக மாறிடும் லிக்விட் ஸ்டேட்டில். தஸ் வாட்டர் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்டேட் வென் தேர் இஸ் ஏ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ வாட்டர் என்ன பண்ணுது, டெம்பரேச்சரு மாறுபடகுள்ள, டெம்பரேச்சர் மாறக்குள்ள அதோடைய ஸ்டேட்டும் என்ன பண்ணுது, மாறுது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் சச் ப்ராசஸ் இன் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இன் மேட்டர். இப்போ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் மேட்டரில் இருக்குது. இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தோம்னாக்கா வேரியஸ் ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன, லிக்விடு ஃபஸ்ட்டு என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, எவாப்ரேஷன் நடந்து நம்மளுக்கு என்னது கேஸாக வாட்டர் வேப்பராக மாறுது. அதை திரும்ப கண்டென்சேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு திரும்ப லிக்விடாகவே வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா இதை என்னது வாட்டர் வேப்பரை சப்ளிமேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா என்னது டெபாசிஷன் பண்ணோன்னாக்கா சாலிடாக மாறிடுது. இதையே சப்ளிமேஷன் ப்ராசஸ் அப்படியே ஆவியாகிறது, சாலிடாக இருக்கிறது என்னது வேப்பராக மாறுறது என்னன்னு சொல்லுவோம், இந்த ப்ராசஸை சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லிக்விடு என்னவா சாலிடாக மாறுறத ஃப்ரீசிங்னு சொல்லுவோம். சாலிடு லிக்விடாக மாறுறது என்னன்னு சொல்லுவோம், மெல்டிங், உருகுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது melting, freezing. The process in which a solid is converted to liquid by absorbing heat is called melting or fusion. எந்த ப்ராசஸில் சாலிடு என்னவா கன்வெர்ட் ஆகுது, லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது, எதோடைய ப்ராசஸில் ஹீட் பண்ணுறது மூலிமா, அதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், மெல்டிங், அப்படி இல்லைனா ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். The temperature at which a solid changes its state to liquid is called melting point. எந்த டெம்பரேச்சரில் சாலிடு அது எப்படி சேஞ்ச் ஆகுது, லிக்விடாக சேஞ்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் என்னன்னு சொல்கிறோம், மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ரிவர்ஸ் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட் இஸ் ஃப்ரீசிங். அப்போ மெல்டிங் பாயிண்ட், மெல்டிங் அப்படின்றதா உருகுதல், அதுக்கு ரிவர்ஸை என்னன்னு சொல்கிறோம், ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ப்ராசஸ் இன் விச் a liquid is converted to a solid by releasing heat is called freezing. எந்த ப்ராசஸில் லிக்விடு சாலிடாக அதில் இருக்கக்கூடிய ஹீட்டை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு சாலிடாக மாறுதோ அந்த பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம், ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்கிறோம். த டெம்பரேச்சர் அட் விச் எ லிக்விட் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்டேட் டு சாலிட் இஸ் கால்டு ஃப்ரீசிங் பாயிண்ட். எந்த டெம்பரேச்சரில் லிக்விட் என்னவா சேஞ்ச் ஆகுது, சாலிடாக மாறுதோ அதை ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். இந்த கேஸ் ஆஃப் வாட்டர் மெல்டிங் அண்ட் பாய்லிங் அக்கர் அட் 0 டிகிரி செல்சியஸ். இப்போ பார்த்தோன்னாக்கா வாட்டரில் பார்த்தோன்னா மெல்ட்டிங்கும் பாயிலிங்கும் எங்கே எதில் நடக்குது, 0 டிகிரி செல்சியஸில் நடக்குது. பாய்லிங், கண்டென்சேஷன்.
The process in which a liquid is converted to vapor by absorbing heat is called boiling or vaporization. எந்த ப்ராசஸில் லிக்விடு என்னவா கன்வெர்ட் ஆகுது, வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. அந்த வேப்பராக கன்வெர்ட் ஆகல ஃபஸ்ட்டு ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்கிறோம், பாயிலிங், அப்படி இல்லைன்னா வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The temperature at which a liquid changes its state to gas is called boiling point. எந்த டெம்பரேச்சரில் லிக்விடு கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுதோ அந்த பாயிண்ட்டை பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The process in which a vapor is converted to liquid by releasing heat is called condensation. வேப்பரு எப்படி லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது ஹீட்டை ரிலீஸ் பண்ணிட்டு, அந்த ப்ராசஸை கண்டென்சேஷன் சொல்கிறோம். The temperature at which vapor changes its state to liquid is called condensation. எந்த டெம்பரேச்சரில் வேப்பர் வந்து லிக்விடாக வந்து கன்வெர்ட் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் என்னன்னு சொல்கிறோம், கண்டென்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாயிலிங் பாயிண்ட் as well as condensation point of water is 100 degrees Celsius. இப்போ பாயிலிங் பாயிண்ட் கொதிநிலை, ஓகேவா, அதுவும் கண்டென்சேஷன் பாயிண்ட்டையும் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், 100 degree Celsius. Sublimation. Some solids like dry ice, iodine, frozen carbon dioxide and naphthalene balls change directly from solid state to gaseous state without becoming liquid. இப்போ கொஞ்சம் சாலிட்லாம் எது ட்ரை ஐஸ், அயோடின்னு, ஃப்ரோசன் கார்பன் டை ஆக்சைடு, நாப்தலின் பால்ஸ். நாப்தலின் பால்ஸ்னால் என்னது, நம்ம துணியிலலாம் யூஸ் பண்ணுவோம்ல கல்பரம், அதுதான் வந்து நாப்தலின் பால்ஸ். இது எல்லாமே டைரெக்டாக சாலிடாக இருக்கக்கூடியது எல்லாமே என்னவா சேஞ்ச் ஆகிடுது, கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு. லிக்விடாக கன்வெர்ட் ஆகாமல் ஃபுல்லாகவே வந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. திஸ் ப்ராசஸ் இன் விச் ஏ சாலிட் இஸ் கன்வெர்ட் டு கேஷியஸ் ஸ்டேட் இஸ் கால்டு சப்ளிமேஷன். இந்த ப்ராசஸில் சாலிடு டைரெக்டாக என்ன ஆகுது, கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறக்கூடியதை என்னன்னு சொல்கிறான், சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் state of matter by heating with the corresponding change in temperature shown in figure. என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, எப்படி வந்து கன்வர்ஷன் நடக்குது மேட்டரில் ஹீட் மூலியமா அப்படின்றது கீழே கொடுத்துருக்குறாங்க. வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்னது, சாலிட் ஸ்டேட், ஓகேவா. ஹீட் இன்க்ரீஸ் ஆக என்ன வரதுக்கு ஆரம்பிக்குது, சாலிட்லேருந்து மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மெல்டிங் பாயிண்டில் சாலிடு என்னவா மாறுது, லிக்விடாக மாறுது. திரும்ப அந்த மெல்டிங் பாயிண்டில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் என்னது, ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப லிக்விடு என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, இன்னும் ஹீட்டை இன்க்ரீஸ் ஆகக்குள்ள வேப்பராக மாறுது. இந்த வேப்பராக மாறுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், வேப்பரைசிங் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப அந்த வேப்பரை கூல் பண்ணோம் அப்படின்னாக்கா என்னவா மாறிடுது, நம்மளுக்கு லிக்விடாக மாறிடுது. அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், கண்டென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு லேண்டன் ஹீட். த வேர்ட் லேண்டன் மீன்ஸ் ஹைடன். லேண்டன்ட் அப்படின்னாக்கா என்னது, ஹைடன், மறைச்சி வைக்கிறது. ஸோ லேண்டன் ஹீட் மீன்ஸ் ஹைடன் ஹீட் ஆர் ஹைடன் எனர்ஜி. லேண்டன் ஹீட்னா என்னது, ஒன்று ஹைடன் ஹீட்டு, அப்படி இல்லைன்னா ஹைடன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் லேண்டன் ஹீட் லெட் அஸ் டூ த ஆக்டிவிட்டி. அப்போ நம்ம லேண்டன் ஹீட்டை பற்றி என்னது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற ஆக்டிவிட்டியை செய்யலாம். ஆக்டிவிட்டி 4, டேக் சம் crushed ice cubes in a beaker and note down the temperature using thermometer. crushed ice cubes-ஐ ஒரு பீக்கரில் எடுத்துக்கின்னு அதோடைய டெம்பரேச்சரை வந்து என்ன பண்ணுறோம், நோட் பண்ணிக்கிறோம். தெர்மாமீட்டரை வச்சு it will be 0 degree Celsius. Now heat the ice in the beaker. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பீக்கரில் இருக்கக்கூடிய ஐஸை ஹீட் பண்ணுறோம். You can observe that ice is melting to form water. அது என்ன வரதுக்கு ஆரம்பிக்குது, நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஸ் மெல்ட் ஆகிட்டு வாட்டரை ஃபார்ம் பண்ணுது. ரெக்கார்ட் த டெம்பரேச்சர் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அண்ட் இட் வில் ரிமைன் அட் 0 degree Celsius until whole ice is converted to liquid. திரும்பவும் வந்து நம்ம டெம்பரேச்சர் நோட் பண்ணோம்னாக்கா எதில் தான் இருக்குது, 0 degree Celsiusல தான் இருக்குது. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இருக்கக்கூடிய எல்லா ஐஸும் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் டெம்பரேச்சர் என்னவா தான் இருக்குது, 0 degree Celsiusல தான் இருக்குது. Now heat the beaker again and record the temperature. திரும்ப என்ன பண்ணுறோம், பீக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதோடைய டெம்பரேச்சரை ரெக்கார்ட் பண்ணுறோம். You can notice that the temperature will
rise up to 100 degrees Celsius and it will retain the same even after continuous heating until the whole mass of water in the beaker is vaporized. இப்போ நம்ம டெம்பரேச்சரு என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, கண்டினியூஸாக நம்ம ஹீட் பண்ணாலும் அதே இதில் தான் வந்து இருக்குது. எப்போ வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா வாட்டரும் வந்து வேப்பரைஸ் ஆகிற வரைக்கும் எதில் தான் இருக்குது, 100 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. இந்த above activity temperature is constant at 0 degrees Celsius until entire ice is converted into liquid. அப்போ இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து என்ன தெரியுது, இருக்கக்கூடிய எல்லா ஐஸும் வந்து லிக்விடாக மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதில் தான் இருக்குது, 0 டிகிரி செல்சியஸாக தான் இருக்குது. எகெயின் கான்ஸ்டன்ட் அட் 100 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி லிக்விட் எல்லாமே கேஸஸாக மாறுற வரைக்குமே எதில் தான் இருக்குது, 100 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. until all the ice is converted into vapor. எது வரைக்கும், இருக்கக்கூடிய எல்லா ஐஸும் வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும். why? It is because when a substance changes from one state to another, a considerable amount of heat energy is absorbed or liberated. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு சப்ஸ்டன்ஸு என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஹீட் என்ன ஆகுது, ஒன்று அப்சர்வ் ஆகும் இல்லைனா லிபரேட் ஆகும். இந்த எனர்ஜியை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், லேண்டன்ட் ஹீட். திஸ் எனர்ஜி இஸ் கால்டு லேண்டன்ட் ஹீட். தஸ் லேண்டன்ட் ஹீட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் heat energy absorbed or released by a substance during a change in its physical state without any change in its temperature. அப்போ latent heatனா எவ்வளோ அமௌண்ட் வந்து ஹீட் வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸில் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டுக்கு போகக்குள்ள ஒன்று ஹீட் அப்சர்வ் ஆகும் இல்லைனா ரிலீஸ் ஆகும். ஓகேவா, டூரிங் சேஞ்ச் இன் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட். அதில் என்ன ஆகிறது இல்லை, டெம்பரேச்சர் வந்து மாறதில்லை. அது மாதிரி இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், லேண்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் எனர்ஜி இஸ் அப்சர்வ் பை த solid during melting and an equal amount of heat is liberated by the liquid during freezing without any temperature change. ஹீட் எனர்ஜி என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, சாலிட்ல அப்சர்வ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மெல்ட் ஆகக்கூடிய டைமில். and an equal amount of heat energy is liberated. அதே அளவு ஹீட் எனர்ஜி என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, வெளியில் அனுப்பப்படுது, லிபரேட் ஆகுது பை லிக்விட் டூரிங் ஃப்ரீசிங். எப்போ ஃப்ரீசிங் அப்போ எந்த டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகிறது இல்லை. இட் இஸ் கால்டு லேண்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். இதை தான் என்னன்னு சொல்கிறோம், லேண்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். In the same manner, heat energy is absorbed by a liquid during vaporization and an equal amount of heat is liberated by the vapor during condensation. அதே மாதிரி ஹீட் எனர்ஜி என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, லிக்விடில் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, வேப்பராக மாறக்குள்ள அப்சர்வ் ஆகுது. அதே ஈக்குவல் அமௌண்ட் வந்து ஹீட் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, எவ்வளோ வந்து அப்சர்வ் ஆகுதோ அதே அளவு வந்து லிபரேட் ஆகிறதுக்கும் ஆரம்பிக்குது பை த வேப்பர் டூரிங் கண்டென்சேஷன் வித்தவுட் any temperature changes. This is called latent heat of vaporization. எந்த ஒரு டெம்பரேச்சர் சேஞ்சும் நடக்கிறது இல்லை. இதை தான் நான் சொல்கிறோம், latent heat of vaporization அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Specific latent heat. Latent heat when expressed per unit mass of a substance is called specific latent heat. லேண்டன் ஹீட்டை எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், யூனிட் மாஸ் சப்ஸ்டன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் எல். இதை எந்த சிம்பிளில் டினோட் பண்ணுறோம், எல் அப்படின்ற சிம்பிளில் டினோட் பண்ணுறோம். இஃப் Q இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் ஆர் லிபரேட்டட் பை m mass of substance during its change of phase at a constant temperature. இதில் என்னது, எல் அப்படின்றது அதோடைய சிம்பிள், Q அப்படின்றது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஒன்று அப்சர்வ் ஆச்சு இல்லை லிபரேட் ஆச்சு, எவ்வளோ மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த சேஞ்சஸ் நடங்கக்குள்ளே இருந்தது, அதோடைய டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் எவ்வளோ கொடுக்குறாங்க, L is equal to Q by M.
Thus, specific latent heat is the amount of heat energy absorbed or liberated by unit mass of a substance during change of state without causing any change in temperature. அப்போ ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் அப்படின்றது என்னது, எவ்வளோ அமௌண்ட் வந்து ஹீட் எனர்ஜி வந்து ஒன்று அப்சர்வ் ஆச்சு இல்லை லிப்ரேட் ஆச்சு ஒரு யூனிட் மாஸ் சப்ஸ்டன்ஸில் சேஞ்ச் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகக்குள்ள எந்த ஒரு டெம்பரேச்சர் சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கணும். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் இஸ், எஸ்ஐ யூனிட் ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட்டுக்கு எவ்வளோ, ஜூல் பர் கிலோகிராம். Problem 5. How much heat energy is required to melt 5 kilogram of ice? Specific latent heat of ice எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 336 ஜூல் கிராம் இன்வர்ஸ் 1. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராப்ளத்தில், 5 kg மாஸ் கொடுத்துருக்குறாங்க. given m is equal to 5 kg. கிலோகிராமை என்னவா மாற்றணும், எதனால இதில் கிராமில் கொடுத்துருக்குறாங்க ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட்டு, அதனால இதையும் கிராமில் மாற்றணும். ஸோ 5 கிலோகிராமை 1000 மல்டிபிள் பண்ணாக்க எவ்வளோ வரும், 5000 கிராமு. ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 336 ஜூல் கிராம் இன்வர்ஸ் 1. ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டு இஸ் ஈக்குவல் டு Q is equal to என்னது, m into L. ஸோ 5000 into 3306. ஸோ மல்டிபிள் பண்ணனா எவ்வளோ வரும், கிராமும் கிராமும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 1,68,000. அப்போ மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வருது, 16,80,000 ஜூல் வருது. அப்போ இதை கிலோகிராமாக மாற்றணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும், 1000 டிவைட் பண்ணணும். 1000 டிவைட் பண்ணால் 3030 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன வரும், 1680 கிலோகிராம். அப்படி இல்லை ஜூல்லே மாற்றணுன்னாக்கா 0.123456 6 பாயிண்ட் தள்ளி வச்சணும், 1.68 into 10⁻6 ஜூல். ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 6. How much boiling water at 100 degrees Celsius is needed to melt 2 kg of ice so that the mixture which is salt water is at 0 degrees Celsius? Specific heat capacity of water எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.2 ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் 1. ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் ஆஃப் ஐஸ் எவ்வளோ, 336 ஜூல் கிராம் இன்வர்ஸ் 1. கிவன் மாஸ் எவ்வளோமா கொடுத்துருக்குறாங்க, 2 கிலோகிராம் கொடுத்துருக்குறாங்களா. ஸோ எவ்வளோ வரும், மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா 1000 மல்டிபிள் பண்ணாக்கா 2000 கிராமு. லெட் m be the mass of boiling water required. Heat loss is equal to heat gain. ஸோ என்ன ஃபார்முலா, m into c into del T is equal to m into L. m மாஸ் நம்மளுக்கு, m into c வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.2 into del T. del Tன்றது இனிஷியல் மைனஸ் ஃபைனல். ஸோ 100 minus 0 is equal to m எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 2000 into 336. ஸோ m is equal to இது எல்லாமே வந்து கீழே எடுத்துகிட்டு போயிடணுமா. ஸோ டிவைடரில் வரும், மல்டிபிளில் இருக்கிறதுலாம் டிவைடில் வரும். 4.2 into 100. இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடும். ஸோ 4.2 20 into 336. இதையும் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும், 1600 கிராம் ஆர் 1.6 kilogram. Okay, thank you students. We will see the next topic in the next class.